अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादे पाश्चात्य देशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை அத்தியாயம் 10 ஸ்லோகம் 4-5 பார்த்துட்ருக்கோம். போன வகுப்பில் பாதி பார்த்தோம். இது மீதி பாதி இப்போ நம்ம பார்க்கலாம். புத்திர் ஞானம் அசம்மோக க்ஷமா சத்யம் தமக சமக சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயம் ஏவச்ச அஹிம்சா சமதா துஷ்டேஸ் தபோதானம் யசோ யசக பவந்தி பாவ பூதானாம் மத்த ஏவ பிரதக்விதா. இப்போது தானத்தை பொறுத்தவரையில் ஒருவன் தனது வருமானத்தில் 50% சில நல்ல காரியங்களுக்காக கொடுக்க வேண்டும். அத்தகைய நல்ல காரியம் என்ன? கிருஷ்ண உணர்வோடு செய்யப்படும் காரியங்களே நல்ல காரியங்கள். இவற்றை நல்ல காரியங்கள் என்று சொல்வதை விட மிகச்சிறந்த நல்ல காரியங்கள் என்று சொல்லலாம். கிருஷ்ணர் நல்லவர் என்பதால் அவருக்கு செய்யப்படும் காரியங்களும் நல்லவையே. எனவே தானம் என்பது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வேத இலக்கியங்களின்படி தானம் அந்தணர்களுக்கு கொடுக்கப்படுவதாகும். வேத வழிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாவிட்டாலும் இப்பயிற்சி இன்றும் வழக்கத்தில் உள்ளது. தானம் அந்தணர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஏனெனில் உயர்ந்த ஞானமான ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒரு பிராமணன் தன் வாழ்நாள் முழுவதையும் பிரம்மனை புரிந்து கொள்வதற்காக அர்ப்பணிக்க வேண்டியவன். பிரம்ம ஜானாதீதி பிராமணக பிரம்மனை அறிந்தவன் பிராமணன் என்று அழைக்கப்படுகிறான். இவ்வாறாக உயர்ந்த ஆன்மீக சேவையில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள பிராமணர்களுக்கு தங்களது வாழ்க்கை தேவைகளுக்காக வேலை செய்ய நேரமில்லை என்பதால் தானம் பிராமணர்களுக்கு வழங்கப்படுகிறது. வேத இலக்கியங்களின்படி துறவரம் மேற்கொண்டுள்ள சந்நியாசிகளுக்கும் தானம் வழங்கப்பட வேண்டும். அப்போ இதில் பிரபுபாதர் சொல்கிறாங்க, தானம் நம்ம யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி.
பின்னாடி வந்து பகவான் வந்து சொல்லுவாங்க, முக்குணங்களின் மூலமாக யாகம், தானம், தவம் அதுவும் முக்குணங்களின் மூலமாக செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரஜோகுண யாகம், தானம், தவம் அது வந்து செய்யக்கூடாது. தமோகுண யாகம், தானம், தவம் கூட வந்து செய்யக்கூடாது. சத்வகுணத்தில் இருந்து தான் வந்து செய்யப்பட வேண்டும். அது எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி 17வது அத்தியாயத்தில் வந்து விளக்கப்படும். முக்குணங்களின் மூலமாக வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே பிரபுபாதர் வந்து தானம் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போதும் இதுக்கு வந்து ஸ்ரீ ரூப கோஸ்வாமி கூட வந்து அதனுடைய விளக்கம் வந்து சொல்கிறாங்க. வருமானத்தில் வந்து 50% வந்து நம்ம வந்து ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அவங்க வந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து நம்ம கொடுக்க வேண்டும். மீதி 25% வந்து உறவினர்களுக்கும் நம்ம சார்ந்து இருப்பவர்களுக்கும், மீதி 25% வந்து தனக்காக வைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தான் வந்து ஸ்ரீ ரூப கோஸ்வாமி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே மாதிரி நமக்கு வந்து எல்லாராலையும் வந்து பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிராமணர்களுக்கு வந்து தானம் கொடுக்க வேண்டும். ஏன்னா வந்து கிரகஸ்தர்கள் மட்டும்தான் வந்து நம்ம வந்து வேலை செய்வதற்கு வருமானம் வந்து அவங்க வர்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு. மற்ற 3 இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே பிராமணன், சன்னியாசி, பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி 3 பேருமே வேலைக்கு போகிறதில்ல. அப்போ வந்து கிரகஸ்தன் தான் வந்து மற்ற ஆசிரமங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமாம்மா. இந்த மாதிரி தான் வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லும்போதும் அவங்களுக்கு வந்து வந்து இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து அவங்க படிக்கிறதுக்காக அந்த நேரம் வந்து இருக்கிறனால அவங்களுக்கு வந்து வேலைக்கு போக நேரம் இல்லை. அதனால் அவங்களுடைய பொறுப்பு முழுக்க வந்து இவங்க தான் வந்து பார்த்துக்கணும். முதல்லலாம் வந்து நீங்கள் இதில் சாஸ்திரத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் விளக்கப்பட்டிருக்கு. ஒரு சத்திரியர் வந்து பிராமணனுடைய எல்லா பொறுப்பையும் வந்து பார்த்துக்குவாங்களாமா. அவங்க வருமானத்துக்காக வந்து வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து எந்த வருமானமும் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் வந்து எல்லா ஆலோசனைகளும் வந்து சத்திரியர்களுக்கு வந்து வழங்குவாங்க. இப்போ அந்த ஆலோசனை கூட வந்து எப்படி இருக்குமாமா, நாட்டு மக்களுக்கு முன்னேற்றத்திற்காகவும் எல்லாருக்குமே வந்து இந்த பிறவியிலேயும் நல்லதாக இருந்து அடுத்த பிறவி ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனைகள் வந்து வழங்குவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. பிறப்பால் வந்து பிராமணன்னா அவங்க பிராமணன் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஆனால் அந்த மாதிரி வந்து கிடையாது. அவங்க இந்த குணத்தால் தான் வந்து பிராமணன். அது சாதுர்வண்யம் மயா சிஷ்டம். இது வந்து நம்ம 4வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தோம். பகவான் வந்து விளக்கியிருந்தாங்க. குணத்தின் அடிப்படையில் தான் வந்து அந்த இது 4 வர்ணங்கள் ஆசிரமங்கள் வந்து வர்ணங்கள் வந்து பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு சூத்திரராக இருந்து அவங்க பிராமணன் குணங்களை வெளிப்படுத்தினால் அவர் பிராமணன். பிராமணன் குலத்தில் பிறக்கவில்லை என்றாலும் அவங்க அந்த குணத்தை வெளிப்படுத்தினால் அவங்க பிராமணன். அப்படி தான் பகவான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா கலியுகத்தில் வந்து பிராமண குடும்பத்தில் பிறந்ததான் பிராமணன். ஆனால் அவங்க அந்த பிராமண குணங்களை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்க பிராமணன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அவங்களே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பிரம்மபந்து அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் வந்து சொல்லுது. இப்போ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தான் வழங்கப்பட வேண்டும். ஏன்னா வந்து பிராமன் வந்து நம்ம பகவானுடைய உறுப்புக்களில் வந்து பார்க்கும்போதும் பகவானுடைய தலை தான் வந்து பிராமணர், பகவானுடைய கரங்கள் வந்து சத்திரியர்கள். அப்போ வந்து பகவானுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் வந்து யாருன்னா இவங்க வைசியர்கள், கால் வந்து சூத்திரர். இப்போ எந்த பாகமும் வந்து நம்ம வந்து மதிப்பு குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பாகமும் வேணும். இப்போ அதனால் வந்து பகவானுடைய பிராமணர்கள் வந்து பகவானுடைய திருமுகம். அதனால் வந்து பிராமணர்களுக்கு உணவளிக்கும் போது அவர்களின் மூலமாக பகவான் வந்து ஏற்றுக்கொள்கிறார். அதான் வந்து பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் பகவான் பாதுகாப்பாக அளிப்பவர் இல்லையா. நம்ம வந்து மந்திரம் கூட வந்து சொல்லுவோம், கோ பிராமண ஹிதாயச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அது பகவானை வந்து திருப்திப்படுத்தும். அதுதான் வந்து சொல்லப்படுது. இப்போ அந்த யாருக்கு வந்து நம்ம தானம் வழங்க வேண்டும் அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அந்தணர்களுக்கு வந்து வழங்க வேண்டும். இப்போ அதே மாதிரி வந்து சன்னியாசிகளுக்கும் வந்து வழங்க வேண்டும். இப்போ சன்னியாசிகள் வந்து வீடு வீடாக சென்று யாசிக்கின்றனர். பணத்திற்காக அல்ல, தொண்டிற்காக. இல்லறத்தில் இருப்பவர்களை அறியாமையின் மயக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அவர்கள் வீடு வீடாக செல்வது வழக்கம். குடும்ப விஷயங்களில் ஈடுபட்டுள்ள இல்லறத்தினர் கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதே வாழ்வின் உண்மையான நோக்கம் என்பதை மறந்திருப்பதால் அவர்களின் இல்லங்களுக்கு யாசகர்களாக சென்று அவர்களை கிருஷ்ண உணர்வில் உற்சாகப்படுத்துவது சன்னியாசியின் கடமையாகும்.
ஏன்னா வந்து கிரகஸ்தர்கள் பொறுத்தவரையிலும் அவங்க குடும்ப பாரத்தை வந்து சுமப்பதால் என்ன ஆகும்னா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நிலையில் இருக்கும்போதும் அந்த ஆன்மீக ஞானத்தை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக மறக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அவங்களுக்கு. அதனால் அதை திரும்ப அவங்க ஞாபகப்படுத்துவதற்காக தான் வந்து சன்னியாசிகள் வந்து வீடு வீடாக வந்து போய் யாசிக்க போவாங்களாமா. அப்போ அந்த நோக்கம் வந்து என்னென்னா அவங்களுடைய புலனின்பம் கிடையாது, அவங்களுக்கு வந்து அந்த ஆத்ம ஞானத்தை போதிப்பதற்காக. இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு நிலையே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் முதல்லலாம் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு அந்தனர் ஒரு சன்னியாசி வர்றாங்க அப்படின்னாக்கா அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்களாமா. ஒரு பிராமணர் வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு மரியாதையாமா. இப்போ அந்த மாதிரி என்னன்னே யாருக்குமே தெரியாத அந்த ஒரு நிலை. ஒரு சன்னியாசி வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவ்வளோ மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தேவையானது என்ன வேணுமோ அது கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து ஆத்ம ஞானத்தை வாங்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு வந்து தானம் வழங்கி அந்த மாதிரி வந்து ஒரு கிரகஸ்தர் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்களாமா. அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. இப்போ அந்த நிலை அப்படின்னா அப்படிலாம் இருந்ததா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலை வந்து மாறிடுச்சு இல்லையா, யாருக்குமே அந்த மாதிரி தெரியல. அப்போ அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. அதுதான் வந்து பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க. இப்போ விழித்திருந்து மனித வாழ்வில் தான் பெற வேண்டியதை ஒருவன் அடைய வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதற்கான ஞானமும் வழிமுறையும் சன்னியாசிகளால் வழங்கப்படுகின்றன. எனவே தானம் என்பது சன்னியாசிகள், அந்தணர்கள் மற்றும் நல்ல காரியங்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும், மனதிற்கு தோன்றிய காரியங்களுக்கு அல்ல. இல்லையா, நம்ம இஷ்டப்படி வந்து செய்யலாம், யாருக்கு வேணாலும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அது வந்து நமக்கு எந்த பலனையும் வந்து அளிக்காது. சாஸ்திரத்தில் அந்த மாதிரி சொல்லலை. சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு தானம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ கிருஷ்ண உணர்வில் இருந்து சாஸ்திரத்தின் சொல்லப்படி அதற்படி வந்து நம்ம தானம் அளித்தால் அதுக்கு பலன் உண்டு. இல்லை அப்படின்னாக்கா மற்றபடி ரஜோகுணம் தமோகுணத்தின் மூலமாக செய்யக்கூடிய அந்த தானம் தவம் இது எல்லாமே வந்து எந்த பலனையும் அளிப்பது இல்லை. அப்புறம் யசஸ்னா புகழ். சிறந்த பக்தனே மிகச்சிறந்த புகழ் பெற்றவன் என்னும் பகவான் சைத்தன்யரின் கருத்திற்கு ஏற்ப ஒருவன் புகழ் பெற வேண்டும், அதுவே உண்மையான புகழ் இல்லையா. அப்போ வந்து புகழ்னா என்ன இல்லையா, நாம் என்ன சொல்லுவோம், நல்ல ஒரு பௌதிகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க, ஒரு தத்துவவாதியாக இருக்காங்க, இவங்க நல்லா பாடுறாங்க, இது எல்லாமே வந்து ஒரு பௌதிகமான இல்லையா தற்பெருமையான அந்த ஒரு புகழ். ஆனால் அந்த புகழ் எப்படி இருக்கணும், இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி யசஸ் புகழ். சிறந்த பக்தனே மிகவும் புகழ் பெற்றவன் என்னும் பகவான் சைத்தன்யரின் கருத்திற்கு ஏற்ப இல்லையா. பகவான் சைத்தன்ய மகாபிரபு வந்து எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து புகழ் வரணும் இல்லையா. பிரகலாத் மகாராஜா செஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்மையான புகழ் அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு தான் வந்து உண்மையான புகழ் பெற்றவர். அந்த மாதிரி வந்து இருக்க வேண்டும். பௌதிகமாக வந்து நிறைய செயல் செஞ்சுட்டு அது எல்லாமே புகழ் அப்படின்னு சொன்னால் அது வந்து புகழாக வந்து ஆகாது, அது தற்பெருமை தான். இப்போ ஒருவன் கிருஷ்ண உணர்வில் சிறந்த மனிதனாக ஆகி அது மற்றவர்களால் அறியப்படும் போது அவன் உண்மையான புகழை பெறுகிறான் இல்லையா. அத்தகைய புகழை அடையாதவன் இகழ்ச்சி உடையவன் ஆவான் இல்லையா. கிருஷ்ண உணர்வு முன்னேற்றம் தான் அதுதான் உண்மையான புகழ். சில பிரபுபாதர் வந்து செஞ்சாங்க. அப்போ அவங்க தான் வந்து உண்மையான புகழ் பெற்றவர், அதுதான். ஏன்னா வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து நமக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா மனித வாழ்வின் நோக்கமே வந்து என்னென்னா நாம் வந்து இந்த துன்ப நிலையிலிருந்து விடுபட்டு திரும்ப ஆன்மீக உலகத்திற்கு செல்ல வேண்டும். கிருஷ்ணருக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவை வந்து புதுப்பிக்க வேண்டும் இல்லையா. அதுக்காக யார் முயற்சி செய்கிறாங்க இல்லையா. கிருஷ்ணரை யார் வந்து நமக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, இப்போ அவங்க தான் உண்மையான புகழ் பெற்றவர். அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ இத்தகைய குணங்கள் அகிலம் முழுவதும் மனித சமுதாயத்திலும் தேவர்களின் சமுதாயத்திலும் காணப்படுகின்றன. மற்ற லோகங்களில் காணப்படும் பல்வேறு விதமான மனிதர்களிடம் இத்தகைய குணங்கள் உள்ளன. கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய விரும்புபவனுக்கு இத்தகைய குணங்கள் அனைத்தையும் கிருஷ்ணரே கொடுக்கிறார் இல்லையா. வந்து யார் ஒருவர் வந்து ஒரு கிருஷ்ண பக்தனாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா தேவ குணங்களும் அவர்களிடம் வந்து சேரும். அதுக்காக தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து அந்த குணத்தை வளர்ப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டியதில்லை. யார் ஒருவர் வந்து பௌதிகத்தில் நல்லா முன்னேறியவராக இருக்காங்க ஆனால் அவங்க கிருஷ்ண பக்தனாக இல்லை அப்படின்னாக்க எந்த நல்ல குணங்களையும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. நம்ம நல்லா வந்து பார்க்கலாம், பௌதிகத்தை நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பாங்க, நல்ல வசதி இருக்கும், நல்ல அழகு இருக்கும் இல்லையா, நல்ல புகழ் வந்து இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட போய் பேசி பாருங்கள், எந்த குணத்தையும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து ஒரு கிருஷ்ண பக்தர் அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா தேவ குணங்களும் வந்து அவங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்படுது. இருப்பினும் அத்தகைய குணங்களை அவன் உள்ளிருந்து வளர்க்க வேண்டும். பரமபுருஷர் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவன் பரமபுருஷரின் ஏற்பாட்டின்படி எல்லா நல்ல குணங்களையும் வளர்த்து கொள்கிறான்.
நல்லவையோ தீயவையோ நாம் காணும் எல்லாவற்றின் மூலமும் கிருஷ்ணரை. இல்லையா? ஒரு இதில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருந்தது. என்னென்னா, சில பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு திருடன் அப்படின்னு நீ வந்து நினச்சேன்னா பகவான் வந்து பரம திருடன். இல்லையா? பகவான் வந்து ஏமாத்துறவர். நாம் வந்து ஒரு நபர் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஏமாற்றுபவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பகவான் வந்து பரம ஏமாற்றுபவர். இல்லையா? வந்து நம்ம சாதாரண நபரை வந்து இவங்க சிறந்த காதலர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பகவான் வந்து பரம காதலர் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து விளக்கம் வந்து சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்லப்படுது. நல்லவையோ தீயவையோ நாம் காணும் எல்லாவற்றிலும் மூலமும் கிருஷ்ணர் தான். இல்லையா? எல்லாத்துக்கும் சர்வ காரணம் வந்து பகவான் தான். எல்லாமே பகவானிடமிருந்து தான் வந்து தோன்றுகிறது. அப்போ இந்த ஸ்லோகம் வந்து இப்போ பார்க்கும்போது 8வது ஸ்லோகத்தில் வந்து சதுஸ்லோகி பாகவதம் வந்து வருது. 8லேருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் சதுஸ்லோகி பாகவதம். அதற்கு வந்து இந்த முன்னாடி வந்து இந்த விளக்கங்கள் எல்லாமே வந்து வருது. அப்போ கிருஷ்ணரிடம் இல்லாத எதுவும் இந்த ஜட உலகில் தோன்ற முடியாது. இல்லையா? எல்லாமே கிருஷ்ணரிடமிருந்து தான் வந்தது. கிருஷ்ணர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இதுவே ஞானம். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சர்வ காரணம் அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணர் தான் கடவுள், முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து நம்ம தத்துவ அளவில் புரிஞ்சுக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி உணர்ந்தோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லையா? நம்ம உடலல்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி உணர்ந்தோமா? அந்த ஜீவாத்மாவுக்குரிய செயல்கள் வந்து நம்ம செய்கிறோமா? அதுதான் வந்து இது முக்கியம். இப்போ வந்து கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்லையா? ஆனால் உணர்ந்தோமா? அதுதான் இப்போ அந்த ஒரு நிலை. அது உணர்வது தான் வந்து என்னதுன்னா ஞானம். இல்லையா? ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக நிலை பெற்று இருந்தாலும் எல்லாம் கிருஷ்ணரிடமிருந்தே வெளிப்படுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். இல்லையா? எல்லாத்துக்கும் சர்வ காரணம் வந்து கிருஷ்ணர் தான். இல்லையா? ஒரு தூய பக்தர் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் பகவான் தான் காரணம். ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்து கிருஷ்ணரை வந்து தொடர்பு படுத்தி வந்து பார்ப்பார். நாம் வந்து அப்படி பார்ப்பதில்லை. இல்லையா? சத்சங்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி வகுப்பு கேட்கும்போது நம்ம வந்து ஓகே கிருஷ்ணர் தான் வந்து அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் மற்ற காரியங்களில் ஈடுபடும் போது என்னாக நம்ம மறந்துடுவோம். ஆனால் ஒரு தூய பக்தர் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிலையிலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லா செயல்களிலும் வந்து கிருஷ்ணரோட தொடர்பு படுத்தி வந்து பார்ப்பாங்க. எப்படின்னா சில பிரபுபாதர் இந்த விளக்கம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சில பிரபுபாதர் வந்து பக்தர்களோட வந்து போகிறாங்க. வாக்கிங் போயிட்டுருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு இடத்துல வந்து புல்ல நல்ல பசுமையாக இருக்குது. பக்கத்துலேயே பார்க்கும்போது அந்த புல் எல்லாமே வந்து காய்ந்து இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு பக்தரும் வந்து ஒவ்வொரு விதமான பதில் வந்து சொல்கிறாங்க. அப்போ சில பிரபுபாதர் வந்து எப்படி சொன்னாங்கன்னா, இப்போ இந்த புல்லை வந்து பூமியோட தொடர்பு படுத்தி இருக்குது, அதனால் அந்த புல் வந்து பசுமையாக இருக்குது. அந்த சைடு இருக்கிற புல் வந்து என்னாச்சுன்னா பூமியோட தொடர்பு படுத்தி இல்லை, அதனால் வந்து அது என்னாச்சு காஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நாம் வந்து கிருஷ்ணரோடு நம்மை தொடர்பு படுத்தி இருந்தால் இந்த புல் மாதிரி நம்ம பசுமையாக இருப்போம். நாம் இல்லைன்னா அந்த காய்ந்த புல் மாதிரி தான் நம்ம வந்து வறண்டு வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அது அந்த பார்க்கும்போதே அந்த கிருஷ்ணரோட தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க. இது வந்து மூத்த பக்தர் வந்து உபன்யாசத்தில் சொல்லும்போது நான் சொற்பொழிவில் வந்து கேட்டேன். எப்படி சொன்னாங்கன்னா, சில பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு வந்து பொருளுரை வந்து எழுதிட்டுருக்காங்க ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும். இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது அவங்க இருக்கிற அறையில் வந்து ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்காமா. அப்போ வந்து என்ன பண்ணுதோ அந்த குருவி வந்து போகுது. ஆனால் வந்து போகும்போது என்னாகுது, அது ரொம்ப சத்தம் இடுது அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் என்ன சொல்கிறாங்க, அந்த குருவி கூட்டை வந்து கலைச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர்கிட்ட வந்து சொல்லும்போதும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சரி அந்த குருவி வந்து திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை எல்லாமே வந்து பேப்பர் வச்சு அடைக்கிறாங்களாமா. அந்த பேப்பர் வச்சு எத்தனை தடவை அடைச்சாலும் அந்த குருவி வந்து கொத்தி எடுத்து கீழே போட்டுருது. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க 2-3 பேப்பர் வந்து அடைக்கிறாங்க சுருட்டி. அப்போ வந்து அவங்க இன்னும் 2-3 குருவியை வந்து கூட்டிகிட்டு வந்து அது எல்லாமே கொத்தி எடுத்து அந்த ஓட்டையை வந்து இது பண்ணிடுதாமா, அந்த பேப்பர்லாம் எடுத்து போட்டுருது. சரி, அவங்க சொல்கிறாங்க அது இன்னும் எடுக்காத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஓட்டையை வந்து மூடு அப்படின்னு சொல்லும்போதும் அவங்க நல்ல துணியெல்லாம் வச்சு ரொம்ப இதாக பண்ணுறாங்க. அப்போ திரும்ப 4-5 குருவி கூட்டிகிட்டு வந்துருச்சாமா. இப்போ கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, அதுவும் வந்து அதையும் எப்படியோ பண்ணி எடுத்து போட்டால் பாகுது. அப்போ வந்து சில பிரபுபாதர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நாம் வந்து என்ன பண்ணுவோம், சும்மா சாதாரணமாக அது வருது இது பண்ணிட்டு வந்து பார்ப்போம். ஆனால் சில பிரபுபாதர் பாருங்கள்
எல்லாத்துலேயும் வந்து தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க. என்னென்னா அப்போ நாம் வந்து அந்த குருவி வந்து எத்தனை தடவை வந்து அந்த இதை வந்து ஓட்டையை வந்து நம்ம இது பண்ணாலும் அது திரும்ப திரும்ப வந்து இது எடுக்கிறதுக்கே வந்து பார்க்குது. ஆனால் எப்படி பண்ணாலும் நாம் என்ன பண்ணுவோம், திரும்ப மூடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குருவிக்கு தெரியலை. அதே மாதிரி தான் மாயை வந்து நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்முடைய செயல்கள் எப்போ வேணாலும் மாறலாம். அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் வந்து நாம் வந்து அதை புரிஞ்சிக்காமல் எத்தனையோ திட்டங்கள் வந்து போடுறோம் இல்லையா? எல்லா திட்டங்களும் எப்போ வேணாலும் மாயையின் மூலமாக முறியடிக்கப்படலாம். அது நம்ம தெரியாமல் எத்தனையோ திட்டங்கள் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க. நம்ம இப்போ அதுதான், ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்து எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனுடைய கரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணரோடு தொடர்பு படுத்தி வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு செயலிலும் வந்து தூய பக்தர் வந்து பார்ப்பாங்க. ஆனால் நம்மளால் வந்து அது முடியாது. அதான் இங்கே வந்து பிரபுபாதர் சொல்கிறாங்க, ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக நிலை பெற்று இருந்தாலும் எல்லாம் கிருஷ்ணரிடமிருந்தே வெளிப்படுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா, ஆனால் வந்து உணரலை, செய்தியாக தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, ஒரு தத்துவ ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அப்போ அதை வந்து நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. ஓகே, ஸ்லோகம் 6. மகர்ஷயக சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜா. 7 மகா ரிஷிகளும் அவர்களுக்கு முந்தைய 4 ரிஷிகளும் மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களான மனுக்களும் என்னிடம் இருந்து என் மனதால் பிறந்தவர்களே. பல்வேறு லோகங்களும் வாழும் எல்லா உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றியவையே இல்லையா? அப்போ முன்னாடியே என்னென்ன பிரபுபாதர் வந்து எப்படி விளக்கியிருப்பாங்கன்னா, பொருளுரையில் ஒரு சில விஷயங்கள் அந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிறதையும் விளக்கியிருப்பாங்க. பொருளுரையில் முந்தைய ஸ்லோகத்தில் இருக்கிற விளக்கத்தையும் அடுத்து இனி வரப்போகிற ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தையும் அவங்களுடைய முந்தைய பொருளுரையிலையும் வந்து விளக்கியிருப்பாங்க இல்லையா? நம்ம வந்து பார்த்தோம், என்ன சொன்னாங்க, எல்லாம் கிருஷ்ணரிடமிருந்து வெளிப்படுகின்றன என்பதை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் என் மனதால் பிறந்தவர்களே, என்னிடமிருந்து தான் எல்லாரும் பிறந்தனர் அப்படின்னு சொல்லி இங்கே பகவான் வந்து விளக்குறாங்க. அப்போ வந்து அகிலத்தில் உள்ள எல்லா மக்களின் பரம்பரையை பற்றி ஒரு சுருக்கமான வரலாற்றினை பகவான் இங்கே வழங்குகிறார். ஹிரண்யகர்பா என்று அறியப்படும் பிரம்மதேவர் பரமபுருஷரின் சக்தியிலிருந்து பிறந்த முதல் உயிர்வாளி ஆவார். சப்த ரிஷிகள் என்று அழைக்கப்படும் 7 மிகச்சிறந்த ரிஷிகளும் அவர்களுக்கு முன்பு சனகர், சனந்தனர், சனாதனர் மற்றும் சனத்குமாரன் ஆகிய 4 மகா ரிஷிகளும் மற்றும் 14 மனுக்களும் பிரம்மாவிடமிருந்து தோன்றினர். மிகச்சிறந்த இந்த 25 சாதுக்களும் அகிலத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் முன்னோர்களாக பிரஜாபதிகளாக அறியப்படுகின்றனர். எண்ணற்ற அகிலங்கள் உள்ளன. ஒவ்வொரு அகிலத்திலும் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு கிரகமும் பலதரப்பட்ட பிரஜைகளால் நிரம்பியுள்ளது. அவர்கள் அனைவரும் இந்த 25 முன்னோர்களிடமிருந்து பிறந்தவர்களே. பாருங்களேன், எல்லாருமே வந்து பகவானிடமிருந்து பிரம்மதேவர் வந்து வர்றாங்க இல்லையா? அப்போ வந்து பிரம்மதேவரிடமிருந்து இவங்க எல்லாருமே வந்து வர்றாங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் முன்னோர் யார் அப்படின்னாக்கா இவங்க தான், இந்த 7 ரிஷிகள், இந்த 25 முன்னோர்கள் தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ படிப்பது எவ்வாறு என்பதை கிருஷ்ணருடைய கருணையால் உணர்வதற்கு முன்பு பிரம்மதேவர் தேவர்களின் கணக்கில் 1000 வருடங்கள் தவம் புரிந்தார். இது 2வது காண்டத்திலேருந்து விளக்கப்படுது. இது வந்து பரிசுத்த மகாராஜா வந்து கேட்கும்போது ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி வந்து பதில் சொல்லும்போது இதை வந்து சொல்கிறாங்க. பிரம்மதேவர் வந்து எப்படி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், தேவர்களின் கணக்கில் 1000 வருடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து தவம் புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா தவம் தான் பகவானை வந்து திருப்திப்படுத்தும். ஏன்னா பிரம்மதேவர் தான் முதல் உயிர்வாளி. பாருங்களேன், பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து தாமரை தண்டு வருது. அப்போ அந்த தாமரை இதில் மேலே தாமரை மேலே வந்து பிரம்மதேவர் வந்து வர்றாங்க, பிறக்கிறாங்க. அப்புறம் பிரம்மதேவர் வந்து எல்லா பக்கமும் சுற்றியில் பார்க்குறாங்க, வெறும் இருட்டு, யாருமே இல்லை. எங்கே சுற்றியும் பார்த்தாலும் இருட்டு, எப்படி இருக்கும், பயமாக இருக்கும் இல்லையா? அப்போ வந்து பிரம்மதேவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த தண்டு வழியாக இறங்கி போகிறாங்க. எதுவுமே தெரியலை. அங்கே கர்ப்போதகசாயி விஷ்ணு வந்து படுத்திருக்காங்க, ஆனால் தெரியல. அவங்க திரும்ப மேலே வந்துட்டாங்க. சரி, நம்ம அந்த தாமரையிலே வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லும்போது மேலே வரும்போது தாப்பா அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை வந்து கேட்குது.
இப்போ அந்த வார்த்தைக்கு சரி பகவான் தான் நமக்கு வந்து தவம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தவம் பண்ணுறாங்க. எப்படி 1000 தேவ ஆண்டுகள். அப்போ வந்து பிரம்மதேவரே 1000 தேவ ஆண்டுகள் தவம் பண்ண பிறகு தான் பகவான் தான் யார், நான் ஒரு பிரம்மதேவர், அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய தொழில் வந்து நான் வந்து சிருஷ்டி செய்யணும், இதுதான் வந்து என்னுடைய நிலை அப்படின்னு சொல்லி வந்து புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ பிரம்மதேவரே இவ்வளோ வருடம் வந்து தவம் பண்ணி பகவானை வந்து உணர்ந்தாங்கன்னா இப்போ நமக்கு வந்து எவ்வளோ வருடம் ஆகும் இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ இதிலேருந்து. அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து நம்மளுடைய ஒரு 6 மாதமும் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு நாளோ 12 மணி நேரமோ அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்களுடைய ஆயுட்காலம் ரொம்ப நீண்டது. அந்த மாதிரி நீண்ட ஆயுட்காலத்தின் இதில் அவங்களுடைய கணக்கில் வந்து 1000 வருடங்கள் பிரம்மதேவர் வந்து தவம் செஞ்சுருக்காங்க. அவ்வளவு தவம் பண்ண பிறகு தான், தூய்மை அடைந்த பிறகு தான் பகவான் திருப்தி அடைந்து காட்சி அளித்து சதுஸ்லோகி பாகவதத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நீ வந்து பிரம்மதேவர், நீங்கள் வந்து படைப்பு தொழிலை வந்து செய்யணும், உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய இதில் என்ன சொல்கிறது, சேவையில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாத அந்த ஒரு நிலையில் வந்து நான் தான் வந்து தாப்பா அப்படின்னு சொல்லி தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் தான் வந்து சொன்னேன் அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லி பகவான் வந்து நேரில் வரும்போது சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அந்த சதுஸ்லோகி பாகவதத்தை வந்து சொல்லுவாங்க. பாகவதத்தில் 18,000 ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த ஸ்லோகத்தையே 4 ஸ்லோகத்திலே வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா பிரம்மதேவரால் புரிஞ்சுக்க முடியும், ஆனால் நம்மளால் அதை முடியாது. இப்போ அதனால் வந்து பிரம்மதேவர் வந்து அந்த படைப்பு தொழிலை வந்து செய்வதற்காக அதற்குரிய அறிவை வந்து பகவான் வந்து கொடுக்குறார். அப்போ வந்து சக்கிய பிரேமையில் வந்து நிலைச்சிருக்காங்க பிரம்மதேவர். பகவான் வந்து எப்படின்னா கைக்குலுக்கி வந்து உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் படைப்பு தொழில் வந்து செய்யுங்க, படைப்பை வந்து நீங்கள் செய்யுங்க, சிருஷ்டி வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகவான் வந்து கை குலுக்குகிறார். அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சுகதேவ கோசுமி அதெல்லாம் அங்கே தான் வந்து அப்படி தான் வந்து சொல்கிறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில். இப்போ அந்த மாதிரி வந்து அப்போ பிரம்மாதேவர் வந்து படைக்கிறாங்க. அப்போ இதை வந்து நாரத முனிவருக்கு பிரம்மதேவர்னு சொல்லும் போதும் வந்து நான் வந்து படைக்கிறேன், 2ஆம் சிருஷ்டி தான் நான் பண்ணுறேன். இப்போ இதற்கான மூல விதை வந்து பகவான் தான் எனக்கு கொடுத்தாங்க, பகவானுடைய கருணை இல்லாமல் என்னால் படைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவரே வந்து நாரத முனிவருக்கு வந்து 2வது காண்டத்தில் பார்த்தோன்னா விரிவான விளக்கம் வந்து அதில் வந்து இருக்குது. அப்போ பிரம்மதேவரிடமிருந்து தான் வந்து வர்றாங்க. சனகர், சனாதனர் மற்றும் சனத்குமாரர் வந்தனர். பிறகு ருத்திரர்களும் அதன் பிறகு 7 முனிவர்களும் வந்தனர். பகவானுடைய கோபத்திலிருந்து கோபம் வந்து வரும்போது பிரம்மதேவருடைய அந்த கோபத்திலிருந்து ருத்திரர் வந்து பிறக்கிறார். மேலும் இதெல்லாமே வந்து பெரிய விளக்கமாக வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து வருது. மேலும் இவ்விதமாக எல்லா பிராமணர்களும் சத்திரியர்களும் முழுமுதற் கடவுளின் சக்தியிலிருந்து பிறந்தனர். பிரம்மதேவர் பிதாமகர் தாத்தா என்று அறியப்படுகிறார். ஆனால் கிருஷ்ணரோ பரம பிதாமகர் தாத்தாவின் தந்தை என்று அறியப்படுகிறார். இது பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 11.39 கூறப்பட்டுள்ளது. இல்லையே பார்க்குறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து எப்படி சொல்லுவோன்னா மூத்த பக்தர் வந்து விளக்கம் சொன்னாங்க. நம்ம மனுவின் தந்தை, நம்மளுடைய மனிதகுல தந்தை யாருன்னா மனு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவன் மனுவிடமிருந்து தான் நம்ம வர்றோம். இப்போ அதனால தான் நமக்கு வந்து மனு ஷன் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து மனுக்கள் யாருன்னா பிரம்மதேவரிடமிருந்து பிறந்தவர்கள். இப்போ அதனால தான் வந்து மனிதகுல தந்தை வந்து மனு இல்லையா? அப்போ நம்முடைய தாத்தா யாருன்னா பிரம்மதேவர். அப்போ வந்து தாத்தாவின் தந்தை யார் அப்படின்னாக்கா பகவான் கிருஷ்ணர் இல்லையா? பரம பிதாமகர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ அதை வந்து பிரபுபாதர் வந்து இங்கே விளக்கியிருக்காங்க. ஸ்லோகம் 7. ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேதி தத்வதக சோ விகல்பேன யோகேன யுஜ்யதே நாத்திர சம்சயக. எனது இத்தகு வைபவத்தையும் யோக சக்தியையும் எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான், இதில் சந்தேகம் இல்லை. இல்லையா? அடுத்து பின்னாடி வரும். நம்ம வந்து சதுஸ்லோகி பகவத்கீதா நல்லா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் பகவான் தான் காரணம், எல்லாத்துக்கும் பகவான் தான் மூலம் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் இங்கே சொல்லிக்கணும் இந்த வைபவத்தை பகவானுடைய யோக சக்தியையும் வைபவத்தையும் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து பகவானுடைய
எப்படி சொல்கிறதுன்னா சில பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து அவங்களுடைய பொருளுரையில் வந்து எப்படி விளக்கியிருக்காங்கன்னா, பகவானுடைய இன்பத்திற்காக நாம் வந்து ஒத்துழைக்க வேண்டியவர்கள், இதுதான் நம்முடைய உண்மையான நிலை. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி நம்ம வந்து செயல்படலை. நம்ம அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம வரணும், அதுதான் உண்மையான நிலை. இப்போ அதை வந்து நம்ம யார் ஒருவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார்கள். பரமபுருஷ பகவானை பற்றிய ஞானம் ஆன்மீக பக்குவத்தின் மிக உயர்ந்த சிகரமாகும். பரமபுருஷரின் பல்வேறு வைபவங்களில் ஒருவனுக்கு திடமான நம்பிக்கை ஏற்படாத வரை அவனால் பக்தி தொண்டில் ஈடுபட இயலாது இல்லையா? அப்போ அதனால தான் வந்து சில பிரபுபாதர் வந்து நிறைய இடத்துல வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தில் தான் வந்து அங்கே வந்து சுவை இருக்குது, அதனால் 10வது காண்டம் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி வந்து படிப்பாங்க. முதல் 9 காண்டை வந்து விட்டுருவாங்க. ஆனால் வந்து சில பிரபுபாதர் எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை முதல் காண்டத்திலேருந்து படிக்கணும். ஏன்னா அப்படி படிக்கும்போது தான் இப்போ அந்த 10வது காண்டம் வந்து நம்ம படிக்கும்போது அந்த 9 காண்டங்கள் வந்து பக்குவ நிலைக்கு வந்து நம்ம வந்துடுவோம். இப்போ அதனால தான் வந்து சொல்லப்படுது, பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அனுபவிப்பாளர் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும்? ஏன் நாம் வந்து அனுபவிக்கக்கூடாதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு இப்போ வந்து ஏற்படும். ஆனால் வந்து பகவானை பற்றி முழுமையாக அந்த ஞானத்தை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் எப்படிப்பட்டவர், எந்த மாதிரி இருக்காங்க, பகவானுடைய நிலை என்ன, இது எல்லாமே வந்து அந்த உயர்ந்த நிலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையாப்பா? அப்போ வந்து புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் வந்து பகவான் மேலே அந்த திடமான நம்பிக்கையும் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் பகவானுடைய பக்தி சேவையில் நாம் ஈடுபட முடியும். இப்போ அதனால பகவானுடைய உயர்ந்த நிலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவானுடைய ஐஸ்வர்யங்கள் வந்து எப்படிப்பட்டது இல்லையா? பகவான் வந்து எப்படி 3 மாத குழந்தையாக இருக்கும்போதே பூதநாயின்னு அரக்கையை வந்து கொன்றார் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து 7 வயதில் இருக்கும்போது கோவர்தன மாளிகை இல்லையா 7 நாட்கள் தன்னை சுண்டு விரலால் வந்து தூக்கி பிடித்தார். அதுக்கப்புறம் 16,108 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார் இல்லையா? பகவான் வந்து ராசலீலையை வந்து நடத்துகிறார். இப்போ இது எல்லாமே வந்து எப்படிப்பட்டது இல்லையா? பகவானுடைய செயல்கள் எல்லாமே எப்படி சொல்லப்பட்டிருக்கு? பகவானுடைய செயல்கள் எல்லாமே உன்னதமானது. ஏன்னா வந்து பகவான் வந்து வர்றது எல்லாமே சம்பவமே ஆத்மமாயையா இல்லையா? பகவான் தோன்றுவதும் பகவானுடைய செயல்கள் எல்லாமே வந்தும் யோகமாயா சக்தியினால் வந்து செய்யப்படுது. நாம் செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து மகாமாயையின் சக்தியினால் வந்தும் செய்யப்படுது. அதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பகவானுடைய ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவான் இங்கே பிரபுபாதர் சொல்கிறாங்க பாருங்கள், கடவுள் பெரியவர் என்பதை மக்கள் பொதுவாக அறிவார், ஆனால் கடவுள் எவ்வாறு பெரியவர் என்பதை அவர்கள் விவரமாக அறிவதில்லை இல்லையா? கடவுள்னால் தெரியும் இல்லையா? கடவுள்னால் நல்லவர், எல்லாருக்குமே நன்மை செய்வாங்க, பெரியவர், கடவுள் தான் பெரியவர், அதனால தான் அவங்களை கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எந்த மாதிரி பெரியவர் இல்லையா தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் தூய பக்தர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா எந்த மாதிரி பகவான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிருஷ்ணரை பற்றி வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா வேதங்கள் முழுக்க வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி தான் விளக்குகின்றது. கிருஷ்ணருடைய உயர்ந்த ஆளுமை, நம்ம வந்து வேதங்களுடைய நோக்கமே வந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்வது தான். இப்போ வந்து பகவான் எப்படிப்பட்டவர், எந்த மாதிரி பெரியவர், இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற பகவானுக்கும் நமக்கும் தான் அந்த உறவு இருக்குது. அது எப்படிப்பட்டது, இது எல்லாமே வந்து நம்ம தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம வந்து பகவானுடைய சேவையில் வந்து ஈடுபட முடியும். ஆனால் கடவுள் இங்கே அத்தகைய விவரங்களை காணலாம் இல்லையா? பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தில் மட்டும்தான் நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். வேறு இடத்துல வந்து முடியாது. வேறு எந்த புத்தகத்துலேயும் வந்து பாருங்கள், எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. இதில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ கடவுள் எவ்வாறு பெரியவர் என்பதை உண்மையில் ஒருவன் அறிந்தால் பின்னர் இயற்கையாகவே அவன் சரண் அடைந்த ஆத்மாவாகி தன்னை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துகிறான். பரமனின் வைபவங்களை உண்மையாக அறியும் பொழுது அவரிடம் சரணடைவதை தவிர மாற்று வழி இல்லை. ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை முதலிய இலக்கியங்களின் வர்ணனைகளிலிருந்து இந்த உண்மை ஞானத்தை பெற முடியும் இல்லையா? ஏன்னா வந்து பகவானுடைய வைபவங்கள் வந்தும் இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அர்ஜுனன் வந்து பார்த்தோம்னா பகவானுடைய சக்கிய பிரேமையில் வந்து இருந்தாங்க இல்லையா? அப்போ பகவானுடைய ஐஸ்வர்யங்கள் அதெல்லாமே வந்து தெரியலை. ஏன்னா வந்து தூய பக்தர்கள் வந்து எப்படி வந்து பார்ப்பாங்கன்னா, கிருஷ்ணர் என்னுடைய நண்பர், யசோதாம்மா என்ன பண்ணாங்க, என்னுடைய குழந்தை, அவ்வளோதான் இல்லையா? பகவான் வந்து மண்ணை வந்து சாப்பிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே வாயை திறந்து காட்டு அப்படின்னு சொன்ன உடனே பகவான் வந்து வாயை திறக்கும்போது எல்லா பிரபஞ்சங்களும் உள்ளே தெரியுது இல்லையா? அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்து
வந்து அங்கே கிருஷ்ணர் வாயை திறந்து அங்கே வந்து திரும்ப காட்டுறாங்க, அங்கேயும் யசோதாம்மா இருக்காங்க. அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே திரும்ப கிருஷ்ணர் வந்து இருக்காங்க, அந்த வாயை திறந்து காட்டுறாங்க, அங்கேயும் வந்து கிருஷ்ணர் இருக்காங்க, யசோதாம்மா இருக்காங்க. இப்போ அதுக்குள்ளேயும் வந்து ஒரு பிரபஞ்சம். இப்போ இப்படியே வந்து பார்க்குறாங்க. யசோதாம்மா வந்து ஒரு இதில் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க. என்னுடைய குழந்தை வந்து இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது ஒரு சாதாரண குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க வேறு மாதிரி நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா வந்து அவங்க யோகமாக சக்தியினால் வந்து இருக்காங்க. அதனால் வந்து அவங்க எவ்வளவோ கிருஷ்ணனுடைய எவ்வளோ எல்லாமே காட்டுறாலும் சக்திகள் எல்லாமே காட்டினாலும் அங்கே வந்து என்ன நினைப்பாங்கன்னா கிருஷ்ணரினுடைய நண்பன், கிருஷ்ணரினுடைய மகன், அவ்வளோதான். அந்த சக்தியெல்லாம் அவங்க பெருசாக வந்து எடுத்துக்கல. அந்த உறவில் வந்து அவங்க இருக்காங்க. யோகமாய சக்தி வந்து அந்த உயர்ந்த நிலையை வந்து மறைச்சிருது. ஏன்னா உயர்ந்த நிலையை மறைச்சாதான் அங்கே வந்து அன்பு செலுத்த முடியும். ஆனால் இதே வந்து பாருங்கள், தேவகி மாதாவும் இதில் வசுதேவர் தேவகிக்கும் பகவான் தான் அவங்க தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் பகவானுடைய உயர்ந்த நிலையை அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால் வந்து அங்கே யசோதாம்மா கொடுக்குற அந்த ஒரு தாய்ப்பாசத்தை வந்து தேவகி மாதாவில் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா உயர்ந்த நிலை அங்கே தெரியுது இல்லையா? அப்போ வந்து நாம் வந்து ஆரம்பத்தை எல்லாருமே பகவானுடைய இந்த 5 உறவுகளில் நிலை பெற்று இருக்கின்றோம். ஆனால் வந்து அந்த உறவில் வந்து அந்த ஆன்மீகத்தில் நம்ம மிக உயர்ந்த நிலை வரும்போது தான் தெரியும் நம்ம பகவானுக்கு நமக்கு எந்த உறவில் நம்ம வந்து நிலை பெற்று இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அது வரைக்கும் வந்து பகவான் உயர்ந்தவர் இல்லையா? நான் வந்து பகவானுடைய சேவகன், அந்த ஒரு மனநிலையில் இருந்த பகவான் தந்தை இல்லையா? ஒரு அப்பாவாக இருந்தாங்கன்னா ஒரு மகன் வந்து எந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு வந்து இது பண்ணுவாங்க, மரியாதை கொடுத்து வந்து சேவை செய்வாங்களோ அந்த மனநிலை தான் வந்து இப்போ நம்ம வந்து வளர்த்துக்கணும். அப்போ வந்து அந்த பகவானுடைய உயர்ந்த நிலை இல்லையா? எல்லாருடைய முதல்ல வந்து பார்த்தோம் பரமபிதாமகர், அவங்களுடைய உயர்ந்த நிலை என்ன, எப்படிப்பட்டது அவருடைய வைபவங்கள், இப்போ கடவுள்னால் எப்படிப்பட்டவர், அது எல்லாமே விளக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு நாம் எந்த விதமான மதிப்பும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணரும் நிலைக்கு வந்து வருவோம். இப்போ அந்த நிலை வரும்போது என்ன ஆகும்னா நம்ம பகவானிடம் சரணடைய முடியும். இப்போ அதனால தான் வந்து சொல்லப்படுது இங்கே ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதையில் வந்து முழுக்க முழுக்க பகவானுடைய வைபவங்கள் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், பகவான் எப்படி உயர்ந்தவர் இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கும் போதும் ஓகே நம்ம பகவானுடைய ஒரு சின்ன துணுக்கு மட்டும்தான். இங்கே பௌதிகத்தில் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லாமே பகவானிடமிருந்து வந்தது. பகவான் நினைத்தால் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் பறித்து கொள்ள முடியும். அதனால் வந்து பக்தர்கள் வந்து இங்கே அதிகப்படியான இதுக்காக வந்து அதிக நேரத்தை வந்து செலவிட மாட்டாங்க. உடலையும் ஆத்மாவையும் வந்து சேர்த்து வைப்பதற்காக எவ்வளவு தேவையோ அது மட்டும் வைத்துக்கொண்டு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக வந்து எப்படி வந்து நம்ம செயல்படலாம். ஏன்னா எப்போ வேணாலும் காலம் வந்து நம்மிடமிருந்து பறித்து விடும், இல்லைன்னா இதிலிருந்து நாம் வந்து சென்று விடுவோம் இல்லையா? இது எப்போவுமே பக்தர்கள் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஏன்னா மாயா வந்து எந்த நேரத்திலும் நம்மை வந்து இந்த நம்முடைய திட்டத்தை எல்லாமே வந்து முறியடிக்கும். இது வந்து புரிஞ்சுக்குவாங்க. அப்போ வந்து உண்மையான நிலை என்ன, பகவானுக்கும் நமக்கு இருக்கின்ற அந்த உறவை வந்து புதுப்பித்து கொள்வது இல்லையா? இந்த பௌதீக பிரச்சனைகள் 4 வகையான பிரச்சனைகள் என்ன, பிறப்பு இறப்பு முதுமை நோய், இதிலிருந்து நாம் வெளியேற வேண்டும், இதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வந்து புரிந்து கொண்டு அவங்க வந்து இந்த எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பகவானுடைய வைபவங்கள் புரிந்து கொண்டு நம்மளுடைய நிலை எந்த விதமான மதிப்பும் இல்லாதது, நாம் பகவானிடம் சரணடைந்து சார்ந்து இருப்பது தான் நம்முடைய நிலை. நான் ஆத்மாவுடைய நிலை வந்து ஏதோ ஒரு இடத்தில் சார்ந்து இருக்கணும், தனியாக இருக்க முடியாது. ஒன்று மாயையிடம் சரணடைய வேண்டும், இல்லைன்னா கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். மாயையிடம் சரணடையும் போது இப்போ நம்ம வந்து எல்லாருமே மாயையுடைய கட்டுப்பாட்டில் முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கோம். அப்போ வந்து தூய பக்தர்கள் இதை புரிந்து கொண்டு பகவானுடைய உயர்ந்த நிலையை அறிந்து கொண்டு பகவானிடம் சரணடைகிறார்கள் இல்லையா? பிரகலாத் மகாராஜா அந்த அவங்களுடைய இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி வந்து அவங்க வந்து எல்லா சூழ்நிலையிலும் கிருஷ்ணர் தான் என்னை காப்பாற்றுவார், இந்த சரணாகதி இல்லையா? சரணாகத்தின் 6 அம்சங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து என்னென்னா எல்லா சூழ்நிலையிலும் பகவான் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திடமான நம்பிக்கை அதை வந்து சொல்லப்படுது. இப்போ பகவான் உயர்ந்தவர், எப்படி வேணாலும் பகவான் நினச்சா நம்மளை வந்து காப்பாற்ற முடியும் இல்லையா? இதே வந்து கிருஷ்ண கிருபாஜாரே தாரிக்கே ராக்கே பாரே. ஏன்னா வந்து பகவான் வந்து ஒருத்தரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு ரொம்ப வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது பலவீனமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களை பகவான் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு பௌதிக சூழ்நிலையினாலும் அந்த நபரை வந்து யாராலையுமே கொல்ல முடியாது.
ரொம்ப சக்தி வாய்ந்த நபராக இருக்கட்டும், ஆனால் பகவான் அவரை வந்து காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் நினச்சிட்டாங்கன்னா அந்த நபர் வந்து எந்த ஒரு இதனால அவங்கள வந்து காப்பாற்ற முடியாது. இதுதான் இப்போ வந்து கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். இது வந்து தூய பக்தர்கள் வந்து ரொம்ப நல்லா வந்து தெரிஞ்சிருக்காங்க. இப்போ அதனால தான் வந்து அவங்க பகவானுடைய சேவையில் வந்து தங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்கிறாங்க. அதான் பிரபுபாத சொன்னால் அந்த வைபவங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவான் உயர்ந்தவர் தெரியும், எப்படிப்பட்டவர், எப்படி உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். இப்போ பரமனின் வைபவங்களை உண்மையாக அறியும் பொழுது இங்கே பார்த்தோம் பரமனின் வைபவங்களை உண்மையாக அறியும் பொழுது அவரிடம் சரணடைவதை தவிர மாற்று வழியில்லை. ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை முதலிய இலக்கியங்களின் வர்ணனைகளிலிருந்து இந்த உண்மை ஞானத்தை பெற முடியும். இந்த அகிலத்தின் நிர்வாகத்திற்காக எல்லா கிரகங்களிலும் பல்வேறு தேவர்கள் உள்ளனர் இல்லையா? நிறைய பேர் வந்து தேவர்களிடம் வந்து வழிபடுறாங்க. தேவர்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிப்பவர்கள் தான் இல்லையா? பகவானால் இதை நிர்வகிப்பதற்காக பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள். இப்போ பிரம்மா, சிவபெருமான், 4 குமாரர்கள் மற்றும் இதர முன்னோர்கள் ஆகியோர் அத்தகு தேவர்களின் தலைமையானவர்கள் ஆவர். உலகத்தின் பிரஜைகளுக்கு பல்வேறு முன்னோர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் பரமபுருஷரான கிருஷ்ணரிடமிருந்து பிறந்தவர்கள் இல்லையா? எல்லாருக்கும் உயர்ந்தவர் கிருஷ்ணர் தான். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே எல்லா முன்னோர்களுக்கும் ஆதியானவர், முன்னோராவார் இல்லையா? நம்ம வந்து அந்த உதாரணம் வந்து பார்த்தோம் இல்லையா? பிரம்மதேவர் வந்து கிருஷ்ணரை வந்து பார்க்க வர்றாங்க. வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரம்மாக்களும் வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எல்லாருக்கும் ஆளுநர் வந்து யாருன்னா பகவான் தான். இப்போ பகவான் அந்த அளவுக்கு பெரியவர். இவை பரமபுருஷன் வைபவங்களின் ஒரு சிறு பகுதியே. பாருங்களேன், நான் முழுமையாக வந்து விளக்க முடியாது பகவானுடைய வைபவங்கள் எல்லாமே. ஏன்னா வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்படுது, பகவத்கீதையிலே வந்து இன்னொரு ஸ்லோகம் வந்து வரும். எப்படின்னா, நான் வந்து இவ்வளோ விளக்கம் எதுக்கு அர்ஜுனா? பகவான் வந்து சொல்லுவாங்க, எந்த அத்தியாயம் தெரியலை, இவ்வளோ விளக்கங்கள் வந்து எதுக்கு அர்ஜுனா? தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்கா, இவ்வளோ விளக்கங்கள் வந்து தேவையில்லை. ஏன்னா ஒரு சிறு அம்சத்தின் மூலமாக நான் இது எல்லாமே வந்து படைக்கின்றேன். என்னுடைய சின்ன சக்தியே போதும். அப்போ பாருங்களேன், நம்ம வந்து பார்க்குறோம், இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பகவானுடைய ஒரு சிறு அம்சமே வந்து இது எல்லாத்தையும் வந்து படித்து காத்து அளிக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், அப்போ வந்து பகவான் வந்து எவ்வளோ பெரியவர் இல்லையா? பகவானுடைய சக்திகள் வந்து எப்படிப்பட்டது? மராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை. பகவானுக்கு பலவிதமான சக்திகள் வந்து இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போதும் அப்போ வந்து பகவான் வந்து என்ன சொல்கிறது, இங்கே வரும்போது வர்றது நோக்கம் என்ன பகவான் இல்லையா? நம்ம வந்து பார்க்குற 3 நோக்கம்: பக்தர்களை காத்து, அசுரர்களை அழித்து, தர்மத்தை நிலைநாட்ட அப்படின்னு சொல்லி. ஆனால் அசுரர்களை அழிக்கிறதுக்கு பகவான் இங்கே வர தேவையில்லை, அவருடைய சக்தியே போதும். ஆனால் பக்தர்களை காப்பதற்காகத்தான் மெயினாக வந்து பகவான் வந்து இங்கே வர்றாங்க இல்லையா? அவருடைய லீலைகளை அனுபவிப்பதற்காகத்தான் பகவான் வந்து இங்கே வர்றாங்க. இதுதான் வந்து சொல்லப்படுது. அதான் வந்து என்னுடைய சிறு அம்சமே போதும் இல்லையா? என்னுடைய வைபவங்களில் இவ்வளோ விளக்கம் தேவையே இல்லையா அர்ஜுனா அப்படின்னு சொல்லி கடைசி சொல்லி வந்து பகவானை முடிப்பாங்க. ஆனால் பகவானுடைய வைபவங்கள் சொல்லிய முடியாது, எல்லையற்றது. அதை வந்து நம்ம வந்து வர்ணிக்கவும் முடியாது. ஏன்னா அனந்த சேஷன் வந்து பகவானுடைய புகழை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களாமா. 1000 திருவாய்களின் மூலமாக வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சொன்னதை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டாங்களாமா. ஆனால் வந்து இன்னும் வந்து அந்த எல்லையை வந்து அடைய முடியவில்லை. அது வந்து எல்லையை வந்து பகவானே வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போதும் அந்த எல்லை வந்து நீண்டு கொண்டே போகுதாமா. பாருங்களேன், அப்போ அந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஓகே, அப்போ ஒருவன் இவற்றில் திடமான நம்பிக்கையுடைய அடையும் போது அவன் எவ்வித சந்தேகமும் இன்றி நம்பிக்கையுடன் கிருஷ்ணரை ஏற்று பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். பகவானுக்கு அன்புடன் பக்தி தொண்டு செய்வதில் ஒருவனது விருப்பத்தை அதிகரிப்பதற்கு இத்தகைய குறிப்பிட்ட அறிவு அவசியம் இல்லையா? வந்து நம்ம வந்து அவங்களுடைய நம்ம சேவை செய்கிறோம், எதுக்காக சேவை செய்கிறோம் இல்லையா, யாருக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து இன்னும் உற்சாகத்தோடு செய்வதற்காக கண்டிப்பாக இந்த ஒரு விளக்கம் எல்லாமே வந்து தேவை அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர் எவ்வாறு